ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ என்னோடய ஜுவல் வந்து ஆக்சுவலாக என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இது வந்து பிடிக்கும், யாருக்கெல்லாம் இது வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்குமே இது ரொம்ப ட்ரீமாக தாங்க இருந்துச்சு. அப்போ நாங்கள் எடுக்கும்போது இதோட ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து இந்த ஜுவல் வந்து பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக இது வந்து இது நல்லதா இல்லைனா ஆக்சுவலாக நான் வாங்க பார்த்துட்டு பேசலாம். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன். சர்ப்ரைஸ். வாங்க பார்க்கலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பாருங்கள், தாலிக்கொடி தான். தாலிக்கொடி தான் ஆக்சுவலாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் வந்து தாலிக்கொடியில் வந்து இந்த மாதிரி முகப்பு மாடல் வந்து இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லைனா வந்து முகப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் வந்து இந்த முறுக்கு கொடியில் முகப்பு மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கோல்டு கலரில் வந்து 3 முகப்பு இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் அது வந்து எனக்கு அந்த மாதிரி மாடல் தான் வேணும், முறுக்கு கொடியில் முகப்பு இருக்கிற மாதிரி, ப்ளைனாக வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முகப்பு மாடலில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 5 பவுனில் எடுத்திங்கன்னா தாங்க அது வந்து முகப்பு மாடலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்வைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும், அண்ட் வந்து 5 பவுனுக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து 5 பவுனில் வந்து முகப்பு மாடல் இருக்குதுங்க, அப்படி இல்லைனா 9 பவுனு 11 பவுனில் தான் வந்து முகப்பு மாடல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, ஸோ எனக்கு வந்து முகப்பு மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். முகப்பு மாடலில் இருந்தால் நீங்கள் 5 பவுனில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க வீட்டிலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, முகப்பு மாடலில் வந்து இப்போதைக்கு வேண்டாம், நீ இப்போதைக்கு இது எடு, உனக்கு அப்புறம் பிடிக்கலனா கூட அப்புறமா வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து முகப்பு மாடலில் எடுக்கணுன்னா 5 பவுனில் தான் எடுக்க சொல்கிறாங்க. 5 பவுன் இல்லைனா 9 பவுனு, 9 பவுன்லாம் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக 7 பவுனில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். 5 பவுனும் இல்லாமல் 9 பவுனும் இல்லாமல் மிடில் ஆக்சுவலாக 7 பவுன் தான் எடுக்கிற அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து சீட்டு வந்து கட்டியிருந்தோம். 5 லட்ச ரூபா சீட்டு. ஆக்சுவலாக 5 லட்ச ரூபா சீட்டு வந்து கட்டும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு மிடில் தான் எடுத்தோம். 4 லட்ச ரூபா வந்துச்சுங்க. ஸோ 4 லட்ச ரூபா வந்து எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம கைக்கு வந்து 4 லட்ச ரூபா வந்துச்சுங்க. ஸோ அப்போ 4 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் இது நகை எடுக்க போகும்போது இது வந்து 7 பவுனு, அப்புறம் இன்னொரு ஒரு 1 பவுன் செயின் ஒன்று எடுத்தோம். ஸோ வந்து ரெண்டும் சேர்த்து 8 பவுன். 8 பவுன் வந்து எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, 8 பவுன் ஆக்சுவலாக செயின் இல்லை, ஆக்சுவலாக தோடு தான் எடுத்தோம். ஆக்சுவலாக தோடு வந்து எடுத்தோம். 1 பவுன் தோடு, 7 பவுன் ஆக்சுவலாக இது 7 பவுன் செயின். இது வந்து முகப்பு மாடலில் வந்து 5 பவுனில் தான் இருக்குது, இல்லைனா 11 பவுனு இல்லை 9 பவுனுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வீட்டிலுமே என்ன சொன்னாங்க என் பாப்பாலாம், ஆக்சுவலாக இது வந்து 9 பவுனில் எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தாலிக்கொடி வந்து ஜஸ்ட்டு 3 பவுனில் போடலாம், அப்படி இல்லைனா 5 பவுனு, அப்படி இல்லைனா நீங்கள் 7 பவுனில் போடலாம், அதுக்கு மேலே வேண்டாம், எக்ஸ்ட்ரா செயின் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா செயின் வந்து ஒரு 2 இல்லை 3 பவுன் வர மாதிரி பார்த்தோம். பட் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பத்தலை. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த 7 பவுன் செயின் வந்து எவ்வளோ ரேட் வந்துச்சு அப்படின்னா 3.5 லட்ச ரூபா வந்துச்சுங்க. இப்போ 7 பவுன் செயின் ஆக்சுவலாக 8 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் எங்களுக்கு வந்து 3.5 லட்ச ரூபா வந்துச்சு. ஸோ 3.5 லட்சன்றது வந்து 3 லட்சம் கூட இல்லைங்க, 3,39,000 சம்திங் வந்துச்சு. 40,000க்குள்ளே தான் வந்துச்சு. அப்போ ஆக்சுவலாக இது வந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா 7 பவுன் எடுத்தது நல்லதாக போச்சுங்க. நான் தெரியாமல் அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து 5 பவுனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 5 பவுனில் எனக்கு இந்த முகப்பு மாடல் வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் முகப்பு மாடல் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முகப்பு மாடல்னால் 5 பவுனில் தான் எடுக்கணும். ஆல்ரெடி ஒரு செயின் இருக்குது 5 பவுனில், அது எதுக்கு வேஸ்ட்டா? ஸோ அதுவும் முகப்பு இதுவும் முகப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக ப்ளைனாக எடுத்துட்டோம். எல்லாருமே வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் உடனே கிளம்புவாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, கஷ்டம்னா உடனே டக்குன்னு வந்து அடுத்த நம்ம மனசில் என்ன தோணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நகை தாங்க தோணுது. ஸோ அடுத்தது நகையை வந்து வச்சிடுறோன்ற மாதிரி. ஸோ இவங்களுமே ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஊருக்கு போயிட்டு 2 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க கடைக்கு போயிட்டு. ஸோ இப்போ தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து பேங்க்கில் ப்ரைவேட்டில் வச்சுருந்தாங்க. ப்ரைவேட்டில் வந்து வட்டி அதிகம் இல்லையா, அதனால பேங்க்குக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரைவேட்லேருந்து மீட்டுட்டு வந்துருங்கிறாங்க. ப்ரைவேட்லேருந்து எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்து பேங்க்குக்கு கொண்டு போவாங்க. ஸோ பேங்க்குக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா,
இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ அதனால் ஆஃப் டேன்றதுனால இது வந்து என்ன சொல்கிறது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்ததுனால ராசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் 2 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மண்டே இது வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா? தாலிக்கொடி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இது மாதிரி எடுக்கலாமா இல்லை எப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது நல்லதா, இல்லைனா நல்லா இருக்குமா, இல்லைனா முக்கு செயின் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக தான். எனக்கு வந்து முகுப்பு செயின் வந்து பிடிக்கும். ஸோ முகுப்பு செயின் கேட்கும்போது அவங்க இல்லை வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முகப்பு செயின் வந்து பெஸ்ட்டா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ப்ளைனாக எடுக்கிற மாதிரி முறுக்கு கொடி வந்து நல்லதா, இல்லை ஷைனிங் எடுப்பாங்களா அந்த மாதிரி கொடி நல்லதா அப்படின்றது சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போ ரேட்டுக்கு வந்து ஆக்சுவலாக சீட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சேவிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம வந்து தேவைக்கு வந்து அடங்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து தேவைக்கு வந்து எடுத்துக்கலாம், இல்லை போட்டு என்ன சொல்கிறது போடவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நிலைமைக்கு ஒரு கஷ்டம்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து சொந்த பந்தன்றதை தாண்டி ஜுவல்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவல்ஸ் வந்து ஒரு கிராம் 2 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக அப்போ ரேட்டுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் போனால் கடைக்கே போக முடியாது சொல்லப்போனால், அவ்வளோ ரேட் விற்கிதுங்க உண்மையாகவே. ஆக்சுவலாக வந்து இப்போ 1,10,000 12,000னா கடையில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டிசைனு மாடலே அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரேட்டுக்கெலாம் ஒரு பவுன் வந்து 1,10,000 15,000ங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் எடுக்கும்போது இது எவ்வளோ ரேட் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் வந்து 50,000 சம்திங் இருந்துச்சு, 50 52 சம்திங் இருந்துச்சு. 3,40,000 வந்துச்சுங்க பில்லு. இந்த செயின் ஒன்று மட்டுமே 7 பவுனு 3,39,000 சில்லற வந்துச்சு. 30,000 இல்லைனா 40க்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு. 39,500 சம்திங் இருந்துச்சுங்க. ஸோ அப்போ ரேட் வந்து 39,000னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் அப்போ நம்ம 3,50,000 லட்சத்துக்கு கூட எடுத்துருக்கலாம் உண்மையாகவே. 7 35 இல்லையா, அந்த 10,000 வந்து கமிஷன் போக. ஸோ ஆனால் இப்போலாம் ரேட் வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு பவுன் 1,00,000 போது 7 பவுன் 7 லட்சம், அதுக்கு மேலே ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே டிசைனு மாடலு செய்குலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து ஆக்சுவலாக அப்போ எடுத்திருந்தா நல்லது தான். அப்போ எடுக்க முடியலன்றதுனால இப்போ எடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து சோர்ந்து போகாதீங்க. இப்போவுமே வந்து காயின் எடுத்து வைக்கலாம். ஒரு காயினை எடுத்து வச்சோம் அப்படின்னா 1 கிராம் 2 கிராம் அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் அந்த மாதிரி நமக்கு தேவையான நகை, தேவையான டிசைன் மாடலை சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா செய்ய சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே எந்த ஒரு பொருளுமே வந்து சடனாக வந்து பெருசாக செய்ய முடியாதுங்க. ஸோ சிறுக சிறுக சேமிக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்து செய்ய முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு லைஃப் வந்து கொண்டுப்பாங்க. ஏன்னா சேவிங்ஸ் இருந்து நம்ம அப்போ வந்து இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணணுங்க. சேவ் பண்ணால் தான் நமக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு பண கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஒரு மெடிக்கல் ரீசனுக்கு வந்து உதவும். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ஜுவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். Thank you. Bye bye. Bye bye bye.